ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கிஃப்ட் வந்ததுல ஒன் ஆஃப் த கிஃப்ட் வந்து எனக்கு வந்து ரிங் லைட் கொடுத்துருந்தாங்க. அதோட அன்பாக்சிங் ரிவ்யூ அப்புறம் என்னோட ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணதுனால ஸ்டாண்ட் எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுன்றதை மறந்துட்டேன். ஸோ வந்து அதனால ஸ்டாண்டை நான் உங்களுக்கு இப்படியே காட்டுறேன். இது ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் 7 ஃபீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வீடியோல கடைசி வரைக்கும் பாருங்க. மவுண்ட் நம்ம லூஸ் பண்ற விதமா நம்மளுக்கு இந்த ஹெட் வந்து 360 டிகிரிக்கு வந்து நம்மளால ரொட்டேட் பண்ணிக்க முடியுது. அடுத்து நம்மளுக்கு ரிங் லைட் பாக்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரிங் லைட் வித் ஒயர் அட்டாச்மெண்டோட வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டர் வந்துச்சு. இப்போ நீங்க அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா இது வந்து செட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. நம்ம வந்து அழகா ஸ்டாண்ட்ல நிக்க வச்சு நம்ம வந்து மவுண்ட் மட்டும் பண்ணாலே போதும் ட்ரைபாட. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாவும் ரொம்ப சிம்பிளாவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது, செட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹைட்லாம் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து நார்மலா இப்போதைக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ண ஹைட். இதையும் தாண்டி நம்மளால எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மவுண்ட் இருக்கு, யூஸ் பண்ணிட்டு இவ்வளவு ஹைட்டுக்கு நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. நான் ஆல்மோஸ்ட் 6 ஃபீட், ஆனா என்னையும் தாண்டி இருக்கு. அதுல வந்து 7 ஃபீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலா ஒரு அளவுக்கு இருக்கு. இது பிரைட்னஸ்லாம் வர வைக்கணும். நம்ம வந்து சார்ஜர்ல இருந்து சொல்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அடாப்டர் டைப்ல தான் கிடைச்சிருக்கு. இந்த அடாப்டர் மட்டும் நீங்க வந்து வீட்ல இருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடாப்டர்லாம் இதோட வரல. நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க அன்பாக்சிங்ல. நம்ம இந்த பிளக் பாயிண்ட்ல சொருனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர்ல லைட் எரியுது. சோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஆனும் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரைட்னஸ் கூடுறதுக்காகவும் குறைகிறதுக்காகவும் உள்ளது. நம்ம பிரைட்னஸ் கூட்டி வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு நம்ம வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ற மூலமா ஒரு கலரா சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம வந்து பிரைட்னஸ் செக் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ரிங் லைட் ஆன் பண்ணாம தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ரிங் லைட் ஆன் பண்ணி பேசி பார்ப்போம். இப்போ நம்ம ரிங் லைட் ஆன் பண்ணி தான் பேசிட்டு இருக்கோம். இப்பயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். மொத்தம் 3 கலர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அதுல வந்து ஒரு கலர் இப்போ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது வந்து வார்ம் எல்லோ, இது வந்து அனதர் வெர்ஷனா போயிட்டு. சோ மொத்தம் 3 கலர் இருக்கு இதுல. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ரிங் லைட் வந்து ஒர்த்தா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தான் சொல்லுவேன். பிகினஸா இருக்கட்டும், vloggers இருக்கட்டும், அது ஸ்டார்டிங்ல இருக்கும்போது நமக்கு வந்து ரிங் லைட் தேவைப்படும். சோ அப்போ வந்து நீங்க வெறும் 600 பட்ஜெட்ல வந்து நீங்க தேடிட்டு இருக்கீங்க, இந்த ரிங் லைட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரிங் லைட்டோட லிங்க் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல தேடி பாருங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி விடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.